ஆல்ரெடி இளம் இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்தே சொல்லியிருந்தாரு, நான் என்னதான் சிம்பு ஃபேனா இருந்தாலும் தனுஷோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ஆல்ரெடி கதைலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தலைவா இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா படத்தை பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த கூட்டணியானது உறுதியாகி இருக்கு அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆக்டிங், இன்னொரு பக்கம் டைரக்ஷன், கோலிவுட் சினிமாவை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காரு தனுஷ். கடைசியா அவரே நடிச்சு அவரே ஈக்கிற திரைப்படம் தான் ராயன். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல வசூல் ஈட்டி இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்தை இயக்கி இருந்தாரு. ஆனா இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான். அடுத்ததா இட்லி கடை அப்படின்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல நித்யா மேனன் தனுஷுக்கு ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் டி என்று அழைக்கப்படக்கூடிய தனுஷ் படத்தோட அடுத்த அப்டேட் ஆனது வெளியாகி இருக்கு. இப்ப தியேட்டர்கள்ல வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்க திரைப்படம் தான் டிராகன். லவ் டுடே படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல உருவாகி இருக்க திரைப்படம் தான் டிராகன். இந்த படத்தை தான் அஸ்வத் மாரிமுத்து இயக்கி இருந்தாரு. அஸ்வத் மாரிமுத்தை பொறுத்தளவுக்கு அடுத்ததா சிம்புவை வச்சு STR 51 படத்தை இயக்கி இருக்காரு. ஆல்ரெடி தனுஷுக்குமே கதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியுமே அஸ்வத் மாரிமுத்து அப்டேட் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் அந்த கதைக்கு தனுஷ் ஓகே சொல்லியிருக்காராம். கண்டிப்பா இந்த படமானது ஆக்ஷன் லவ்னு கமர்ஷியல் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நடிகர் தனுஷை பொறுத்தளவுக்கு இளம் இயக்குனர்களை தேர்வு செஞ்சு சிறப்பான படத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில தான் இளம் இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு இன்டர்நெட்ல டாக் ஆஃப் தி டவுனா இருக்கிறதே அஸ்வத் மாரிமுத்து தான். அவரோட கதை மற்றும் இயக்கம்னு எல்லாமே ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதனால பெரிய பெரிய நடிகர்களுமே அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியுமே அதிகமான ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே கோலிவுட் வட்டாரங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. பிரஸ் மீடியா வந்திருக்க இங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் and Vetrimaran sir, Danu sir, Ranjit sir, and G. Prakash sir, actress ma'am. Finally, my friend Kamal Prakash. And நான் கமலுக்காக தான் வந்தேன். பட் நான் கமலை பற்றி பேசுகிறதோட நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜிவி சார் பற்றி பேசணும். ஏன்னா நான் வந்து ஜிவி சார் வந்து கமலை எவ்வளோ பேக் பண்ணிகிட்ருக்காருன்றதை நான் ஒரு 5-6 இயர்ஸாக நான் கண்ணால் பார்க்குறேன். அது வந்து ஒரு டைரக்டருக்கு அது ஒரு நடக்குது, ஒரு ஹீரோ மூலமாக, ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு பெரிய டெக்னீஷியன் மூலமாக, இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ரொடியூசர் whatever, இட்ஸ் பிகாஸ் ஐ திங்க் த ட்ரஸ்ட் தட் ஹி ஹேஸ் ஆன் கமல். அண்ட் அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது கமல். அது யூ ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் somebody like ஜிவி சார் who has been backing you from day one. ஏன்னா நீ ஹைவே காதலின்ற ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து அவர் வந்துட்டு உன்னை வந்து பேக் பண்ணிகிட்ருக்காரு, விச் இஸ் அ வெரி குட் திங், லைக் யூ நோ, ஜஸ்ட் பேக்கிங் டேலண்ட்ஸ். அண்ட் நான் வந்து உங்கள் செட்டுக்கு வந்திருந்தேன் சார், நீங்கள் அன்றைக்கி இல்லை. ஸோ ஒரு திடீர்னு ஒரு பாகுபலி செட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. எனக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. என்னது கமல் பிரகாஷ் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் போட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. பார்த்தா ஒரு பெரிய கப்பலே கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே அவ்வளோ பேர் கூச்சன்லாம் இருக்கானுங்க தண்ணிக்குள்ளே.